ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆமோஸின் சிறிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதன் திறப்புகளை எல்லாம் அடைத்து அது பூர்வ காலத்தில் இருந்ததைப் போல மறுபடியும் அதை ஸ்தாபிப்பேன் என்று அதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அதை சீர்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி என்பது இல்லாமல் இல்லை. பலருக்கு பல வேளைகளில் பல காரியத்தில் வீழ்ச்சி உண்டு. மோசேக்கு கன்மலை பார்த்து பேச சொன்ன விஷயத்தில் அடித்தான், அது அவனுக்கு வீழ்ச்சி. கர்த்தர் தாவீதுக்கு அவனை குறித்து பல திட்டங்களை வைத்திருந்த அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வரும்பொழுது அவனுடைய வீழ்ச்சி பெத்சேபாள் என்றவளிடத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி இருந்தது. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செயல்பட்டு கொண்டு வருகிற நேரங்களில் சில வீழ்ச்சிகள் நமக்கே தெரியாமல் நம்மை தள்ளிவிடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், விழுந்த தாவீதின் கூடாரத்தை அதை நான் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அது பூர்வ காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல நான் திரும்ப கட்டப் போகிறேன். அதை செய்ய போகிற கர்த்தர் அதை சொல்லுகிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்கள். தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் தாவீதின் கூடாரத்தில் அநேக திறப்புகள் இருந்தது. அதனால்தான் கூடாரம் விடும். கூடாரத்துல திறப்புகள் இல்லைன்னா விடாது. நீங்க பாத்தீங்கன்னா வனாந்திரங்களில் ஆடு மேய்க்கிறவர்கள், மாடு மேய்க்கிறவர்கள், ஒட்டகம் மேய்க்கிறவர்கள், குதிரை மேய்க்கிறவர்கள் எல்லாம் கூடாரங்களில் தங்கியிருப்பார்கள். மலை முகடுகளில், மலைகளில் ஏதாவது ஒரு பகுதியில் அவர் கூடாரத்தை அமைத்திருப்பார்கள். மழை பெய்யும், காற்றடிக்கும், காற்று பலமாயிருக்கும். ஆனால் அந்த கூடாரங்கள் அசையாது. காரணம், அந்த கூடாரத்துக்கு ஒரே ஒரு வாசல் மட்டும் அதற்கும், அதுவும் குறுகினதாக இருக்கும். அது அசைகிற மாதிரி இருந்தால் அதை மீண்டும் கயிறு போட்டு எடுத்து கட்டி விடுவார்கள். ஆனால் அந்த கூடாரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் திறப்பு கண்டுவிட்டால் மற்ற எல்லா பகுதியிலும் அது திறப்பு கண்டு அது கீழே விழுந்துவிடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு காற்று அடித்தது, உன் 10 குமாரர்கள் உட்கார்ந்து அவர்கள் விருந்து பண்ணி கொண்டிருந்தார்கள். அது கூடாரத்தினுடைய 4 தூண்களிலேயும் அடித்தது. கூடாரம் அவர்கள் மேல் விழுந்தது. அந்த 10 பேரும் அடித்து போனார்கள். இதான் கூடாரத்தை தள்ளி விடுகிற, கூடாரத்தை விடப்படுகிறது திறப்பு கண்டார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதையெல்லாம் நான் அடைப்பேன். நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்தில் பாவத்திற்கு அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு, தேவனுக்கு விரோதமான காரியத்திற்கு நம்மை அறியாமலே திறப்பு எங்கே கண்டிருக்கிறதோ அந்த திறப்பை எல்லாம் நான் அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூடாரத்தை கட்டி எழுப்புவேன், திறப்பு அடைப்பேன். அது முந்தின நிலைமையில், அது எப்படி ஆரம்பத்தில் கட்டப்பட்டதோ, அது எவ்வளவு நேர்த்தியாய் கட்டப்படுதோ அதே போல கட்டப்போகிறேன். இதை செய்கிற கர்த்தர், அதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களில் திறப்பு இருந்தது, நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் குறைவு இருந்தது,
நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் நெருக்கடி இருந்தது, பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது, அவைகளை எல்லாம் சரி செய்து நம்மை கட்டி எழுப்ப போகிற கர்த்தர் இந்த காலவில் ஒரு வாக்கு பண்ணுகிறார். உன் விழுந்து போன கூடாரத்தை நான் எடுப்பித்து கட்டுவேன், அதை திரும்ப எடுப்பிப்பேன், அது திரும்ப கட்டப்படும், இதை நான் தான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களில் தோல்வி, எந்தெந்த இடங்களில் விரக்தி, எந்தெந்த இடங்களில் நாம் மற்றவருடைய பேச்சை கேட்டு விழுந்தோ, சிலர் நமக்கு நன்மை செய்வதைப் போல கூடவே இருப்பார்கள், ஆழமாய் அகலமாய் கொடிய வெட்டுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், ஐயோ இது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்களை நம்பி போனா நடாத்திர விட்டுட்டு போயிடுவான். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில அப்படி நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம். நம்பினோர் துரோகம் பண்ணின காரியங்கள் இருக்கும். நண்பர்கள், பவுலடியார் சொல்லும்போது சொல்லுகிறார், நண்பர்களால் வந்த துரோகம், நான் நம்பினவர்கள் எனக்கு செய்த துரோகம், இப்படி நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அதனால நம்ம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாம். நம்முடைய கூடாரம் நிலை நிற்க கூடாதபடி விழுந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை எடுப்புதலுக்காக தெரிந்தெடுத்தேனே, உன்னை பெரிய எடுப்புதலுக்காக அல்லவா நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். உன் விழுந்து போகிற கூடாரத்தை விழுந்து போகிறது என்ன எப்படி சங்கிக்க முடியும்? திரும்ப நான் எடுப்பித்து கட்டுவேன், திரும்ப நான் எடுப்பிப்பேன், உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். நான் எடுப்பித்து கட்டி கர்த்தர் நான் உனக்கு துணை நிற்க என்பதை விளங்க பண்ணுவேன் என்று ஆண்டவன் நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறான். இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்தில் குறைவுபட்டு தோல்வி அடைந்து ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயம் பெற முடியாமல் தோற்று போனீர்களோ, தோல்வி அடைந்தீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு ஒரு வெற்றியை தர விரும்புகிறார். சிலருக்கு என்ன விரக்தி தெரியுமா? ஐயோ நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக உண்மையாயிருக்கிறேன், ஆனால் அவர்களுக்கெல்லாம் நினைப்பதெல்லாம் நடக்கிறது எனக்கு தான். நான் என்னதான் ஜெபம் பண்ணினாலும் அந்த காரியத்தை நீ செய்வதே இல்லை. தாமதம் 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 என்று தாமதித்துக் கொண்டே இருக்கிறேன். அங்க பாருங்க, அவனுக்கெல்லாம் கிடைச்சிச்சு, நானும் தான் ஜெபிக்கிறேன், எனக்கு கிடைக்கல. ஆனா அதற்கு சில விளக்கத்தை சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படின்னு நீங்க புலம்பலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒருவனுக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஒருவன் நினைக்கிறது எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது, அப்படி என்றால் அவன் அவன் வழியில் போகிறான். நாம் நினைப்பதெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை, நாம் ஜெபிக்கிறோம், அது கிடைக்கவில்லை, தாமதிக்கிறது, சில நேரங்களில் அது கிடைக்காமலே போகிறது என்றால் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துகிறார் என்ற அர்த்தம். அவர் கரம் பிடித்து நடத்தும் போது அது சுலபமாய் இருக்காது. ஆனால் அதுதான் கானானுக்குள்ளே கொண்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரே, 40 நாள்ல கானான் தேசத்துக்கு வந்திருக்க முடியுமே. ஏன் அவர் அலைய விட்டார்? ஏன் அவர் சுத்த விட்டார்? அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து விடுவார்கள் என்று மாத்திரமல்ல, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, தன்னோடு கூட நடப்பது என்றால் என்ன என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, வனாந்திர வாழ்க்கை என்றால் என்ன என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க. அப்பொழுதுதான் அந்த செழித்த பூமிக்குள் அவர்கள் வரும்பொழுது, வனாந்திரம் எவ்வளவு கொடுமையானது, செழித்த வாழ்க்கை தங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது என்பதை உணர்வதற்காக தான் கர்த்தர் அவர் நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் வனாந்தரத்தை அனுமதிப்பார். அதை கண்டு தோல்வி அடைய துவண்டு போய்விடக்கூடாது. கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புவதற்காக. அதனால் இந்த காலவெளியில ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் திரும்ப கட்டப் போகிறார். அவர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். அதற்கான காரியம், அதற்கான நாட்கள், அதற்கான சூழல் கர்த்தர் கைகூடி வர பண்ணியிருக்கிறார். ஆண்டவரை துதித்து கொண்டே இந்த நாளில் கர்த்தர் என்னை திரும்பவும் கட்டி எழுப்ப போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய நன்மை உங்களுக்கு வழங்குறதை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆமேன், ஆமேன்.